சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட அவங்க அம்மாவால் நம்ம ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இடையே இப்போ சண்டை உருவாகிக்கிட்டு இருக்குங்க. இதை தான் அவங்களும் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே விஜயா வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட பணம் கேட்குறாங்க தன்னோட மகனுக்காக. ஸோ எதுக்காக அவன் ஃபாரின்லாம் போய் வேலை செஞ்சுக்கிட்டு பேசாமல் உங்கள் அப்பா கிட்ட ஒரு 15-16 லட்சத்தை வாங்கி கொடுத்தா மனோஜ் இங்கேயே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான்ல. ஸோ அதனால் உங்கள் அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி விஜயா ஓப்பனாகவே ரோகிணி கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரோகிணியால் என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரு பொய்யை சொல்லி இப்போ வந்து பல பொய் சொல்கிற மாதிரி உருவாயிடுச்சு. ஸோ அப்படியே தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரும்பொழுது ஆட்டோவை மறைக்கிறாங்க. அந்த ஆட்டோவை ஓட்டுறது வேறு யாரும் இல்லை, நம்ம முத்து தான். ஸோ இவர் காரில் ஓட்டிக்கிட்டு இருந்தார், என்ன ஆட்டோ ஓட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி டவுட்டு வருது. ஸோ அந்த டவுட்டெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முத்துவே வந்து பார்த்திங்கன்னா செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி என்னோடய ஆட்டோவை ஃப்ரெண்டுக்கிட்ட விட்டுருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொய்யா ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறாப்புல முத்து. ஆனால் அது ரொம்ப நேரம் நிலைக்கலைங்க. ஸோ அவங்கள இறக்கி விட்டு ட்ராப் பண்ணிவிட்டு போகும்பொழுது முத்துவுக்கு தெரிஞ்சவர் வந்து உன்னோட நிலைமை இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுப்பா, இப்படி காரை விற்றுக்கிட்டியே அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட பேசுகிறத ரோஹிணி எப்படியோ மறைஞ்சிருந்து கேட்டுடுறாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே போய் வீட்டில் பற்ற வச்சிட்றாங்கங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விஜயாவோட வீட்டை அடமானம் வச்சு தானே அந்த காரு வாங்கினுச்சு. அப்போ அந்த காரை விற்று அந்த பணத்தை வந்து விஜயா கிட்ட தானே கொடுக்கணும், கேளுங்க அப்படின்னு சொல்லி பற்ற வச்சு விட்டுறாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.